நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, காலையில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பேன் நமது மைவி3 ஆட்ஸ் பற்றி. குறிப்பாக அந்த பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமது மைவி3 ஆட்ஸுக்கு எதிராக EOW கோர்ட்டில் பார்த்திங்கன்னா கவுண்டர் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பேஜ் வாய்ஸாக பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டிருக்கணும். குறிப்பாக சில பாயிண்ட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆழமாக டெப்த்தாக யோசிக்கிற அளவுக்கு அதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா கொஞ்சம் இறைச்சலும் வந்திருக்கோம். தெளிவாக கேட்டுச்சா என்னான்னு தெரில. மீண்டும் அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் நான் அப்புறமா போடுறேன். நண்பர்களே, இன்றைய பதிவு என்னன்னா, மைவி3 ஆட்ஸ் MD சக்தி ஆனந்தன் அவர்கள் பார்த்திங்கன்னா வெளிவருவது சிக்கல் அப்படின்ற மாதிரி சில சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது முற்றிலும் தவறான ஒரு வதந்தி, சரிங்களா? ஒரு முற்றிலும் தவறான ஒரு செய்தி. குறிப்பாக இது ஒரு வதந்தி. ஏன்னா எல்லா ஏற்பாடுகளும் தற்போது பெயிலுக்காக எல்லா ஏற்பாடுகளும் நடந்து வர நிலையில் இது மாதிரி செய்திலாம் கிளப்பி விடுறாங்க. கண்டிப்பாக இது யாரும் நம்பாதீங்க. அதே மாதிரி பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக இதில் முதல்ல யாருக்கு பேமெண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் அது வீடியோ போட்டுட்ருக்காங்க. இது வரைக்கும் முதல்ல யாருக்கு பேமெண்ட்டுன்னு யாரும் எதுவும் சொல்லவே இல்லைங்க. இங்கே அதால் கவலைப்பட தேவையில்லை. சிஎம்க்கு சொன்னால் GM கவலைப்படுவாங்க, GM சொன்னால் CM கவலைப்படுவாங்க. ஸோ அது மாதிரி எந்த மனநிலையும் இருக்கக்கூடாது. இது வரைக்கும் இன்னாருக்கு இன்னார் பேமெண்ட்டு அப்படின்னு எதுவும் இன்னும் சொல்லலை. இதெல்லாம் எப்போ தெரிய வரும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 4-5 தேதியில் பார்த்திங்கன்னா நமது MDக்கு பெயில் கிடச்சிச்சின்னா, கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு 7-8 தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா யாருக்கு முதல்ல பணம், எல்லாருக்குமே தான் பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது இன்னும் தெளிவாக நமக்கு தெரிஞ்சிடும். எனவே பார்த்திங்கன்னா பேமெண்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பாக நேற்று சொன்ன பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நமது ஆயுர்வேத பொருள் பார்த்தோன்னா 83 வகையான ஆயுர்வேத பொருள் இருக்கான். இது முற்றிலும் எதுவும் சோதிக்காமல் அப்படியே கொடுப்பதாக அதில் கவுண்டரில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சோதிக்காத கொடுக்கும்போது எப்படிங்க அந்த நோய் குணமாகும்? நிறைய விதத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த ஃபைல்ஸுக்கெலாம் மருந்து இருக்குது. அந்த மருந்தெலாம் வாங்கி சாப்பிடும்போது உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நமது மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர் ஒருவர். அதேமாதிரி பார்த்தோன்னா இந்த கர்ப்பப்பை சம்மந்தமான நோய்கள் இருக்கிறவங்க ஒரு லேடி பார்த்திங்கன்னா இப்போ க்யூர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது சோதிக்காத அளவில் இருக்கும்போது இது எப்படிலாம் நோய்கள் குணமாகும்? இது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். எனவே அவங்க கவுண்டரில் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் எதிர்த்து நம்ம வாதாடுவாங்க, அதை பற்றிலாம் பேசுவாங்க. நம்ம அதை இப்போ யோசிக்க தேவையில்லை. இப்போதைக்கு பிரச்சனை என்னென்னா, MD வெளியே வரணும். MD வெளியே வந்தோடனே பேமெண்ட்டு. அதே மாதிரி அந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இல்லாத மிகப்பெரிய குறையாக எல்லாருமே சொல்கிறாங்க. ப்ளே ஸ்டோரில் இருந்தால் ஈஸியாக பார்த்திங்கன்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுறது மிகவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த ப்ளே ஸ்டோரில் ஆப் வர்றதுக்கு கூட பார்த்திங்கன்னா நமது MD வந்தால் தான் அதற்கான முயற்சிகள்லாம் அவங்க எடுப்பாங்க. அதேமாதிரி தெளிவான ஒரு ஐடியா தெரியும். எனவே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதுவும் ஜோனல் ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதால் எந்த ஒர்க்கும் நடக்கலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லா ஒர்க்கும் நடக்கும். அவர் நம்ம MD உடனே முதல்ல வேலையாக அந்த ஜோனல் ஆஃபீஸு திறக்கிறதுக்கு தான் பணிகளை மேற்கொள்வார் அப்படின்ற மாதிரி கூட தகவல் வெளியாகியுள்ளது. எது எப்படி இருந்தாலும் சரிங்க, நமக்கு ஒரு 4 விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். ஒன்று MD வெளியே வரணும், அது 5ஆம் தேதி வெளியே வருவார், சரிங்களா? அடுத்து 5 பெயில் மனு தாக்கல் செய்வாங்க, சரிங்களா? பிறகு தான் அவர் எப்போ வருவார் அந்த ஆர்கியூமெண்ட்டில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு.
ரெண்டாவது வந்து பேமெண்ட் வந்து ஜிஎம்முக்கு ஃபஸ்ட்டு இல்லை, சிஎம்முக்கு ஃபஸ்ட் இல்லை. அவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை. கண்டிப்பாக அவர்கள் வெளியே வந்தவுடன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பேமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு போட்டு ஒருத்தருக்கு வந்து போடாமல் இருந்தால் அது மிகப்பெரிய கஷ்டத்தை உருவாக்கும். இது 2வது பாயிண்ட்டு. 3வது வந்து பார்த்தோன்னா நமது மைவித்ரி ஸ்டோரில் நிறைய பொருட்கள் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ இது எல்லா பொருட்களும் வந்து பார்த்தோன்னா நமது எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக எல்லா 1000 ஸ்டோர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 1000 ஸ்டோருக்கு வந்து பொருட்களை வந்து அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகியுள்ளது. கண்டிப்பாக அதுவும் நடக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆப்பில் வந்து சில மாற்றங்கள்லாம் வெளியாக போகுது. அந்த மாற்றங்களை வந்து குறிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்த பிறகு வந்து பார்த்தோன்னா ஐடி வந்து புதுப்பிக்கப்படணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐடி புதுப்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வீக்லி ஒன்ஸு சண்டே வந்து லீவ் விடணும். அதே மாதிரி வந்து ஒரு நாள் வருமானத்தை மாதம் ஏர்ன் பண்ணுற ஒரு நாள் வருமானத்தை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். பொருட்களை வந்து ஆயுர்வேத பொருட்கள், அதாவது நம்ம ஸ்டோரில் நமக்கு கிடைக்குது இல்லையா, அந்த பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க இல்லையா. இதை திரித்து வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு உறுதித்தன்மை இல்லாதது. சரிங்களா. ஆக்சுவலாக வந்து அப்படியே லைட்டாக போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நமது எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக இதனை பற்றி விஷயமும் நமக்கு தெரிய வரும். எனவே வந்து இதுவும் வந்து எம்டி வெளியே வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். இது எப்படி இருந்தாலும் எல்லா விஷயம் நடக்குங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வாழ வைத்து வாழ்கிற கம்பெனி. சரிங்களா. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நமது மக்கள் கம்பெனி கண்டிப்பாக கிடைக்கும். கம்பெனி வரும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அது சிறப்பமாக இனிமேல் தொடங்க போகுது. அதை நம்ம முதல் வெற்றியை நம்ம வந்து முன்னாடியே எல்லா பதிவுலையும் சொல்லிட்டோம். முதல் வெற்றி உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தான் வரும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. எனவே தயவுசெய்து கொஞ்சம் பொறுத்திருங்கள். நம்ம நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்க தான் போகுது, எல்லாருக்கும் கிடைக்க தான் போகுது. ஒருத்தருக்கு அடித்து ஒருத்தருக்கு அந்த பலன் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம மைவித்ரி நிறுவனம் அப்படி இருக்காது. எல்லா உறுப்பினர்களும் பயன்பெறும் வகையில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். கண்டிப்பாக விரைவில் வந்து நமது எம்டி வெளிவரட்டும். எல்லா விஷயங்களும் நமக்கு வேறு ஏதாவது கோரிக்கை இருந்தால் கூட நம்ம எம்டிக்கிட்ட வந்து கண்டிப்பாக வைக்கலாம். ஏன்னா வந்து அவர் உள்ளே இருக்கும்போது நம்ம எதுவும் பேச முடியாது, போய் பார்க்க முடியாது. கண்டிப்பாக வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக பார்க்க முடியும், பேச முடியும். எனவே தயவுசெய்து கொஞ்சம் பொறுத்திருங்கள் மைவித்ரி நண்பர்களே. எல்லா விஷயங்களும் நடக்கும். அது நீங்கள் நினைக்கிறது நடக்கும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு நினைத்து கொண்டு இன்னும் சில காலம் பொறுத்திருங்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி, அதில் எந்தவித மாற்றம் இல்லை. நமது பதிவினை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது. நீங்களும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.